நம்ம ஹீரோ ஒய்ஃபும் அவனோட அண்ணனும் அஃபேரில் இருக்காங்கன்றது ஹீரோக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. இது தெரிஞ்சுட்ட ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் கையில் காசோட ஹீரோ கிட்ட வந்து அவனை நீ தான் கொல்லணும்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடும். பார்த்தா அந்த காசுக்குள்ளே ஒரு அட்ரஸும் இருக்குது. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு புரியுது இவன் வந்து நம்மளை வேற ஒரு ஹிட்மேன் நினச்சி தப்பாக நினச்சி இவள் நாள் ஹீரோவை எல்லாரும் முட்டாள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹீரோக்கு இதுதான் சரியான சான்ஸ், நான் முட்டாள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இவனும் அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் இவன் முட்டாள்தனத்தால் அந்த டார்கெட் ஹீரோ ஃபாலோ பண்ணுறதை கண்டுபிடிச்சி இவனை ஒரு இடத்துல பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். பயந்து போன நம்ம ஹீரோ துப்பாக்கியால் அவனை சுட்டுட்டு அவனை ரோட்லேயே போட்டுட்டு வந்துடுறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா நியூஸில் அந்த செத்து போனவன் கையில் கிட்டத்தட்ட ஒரு $30 million இருந்ததுன்னு தெரிய வருது. ஹீரோ உடனே அவன் காரில் தான் அது இருக்கும்னு சொல்லிட்டு அவன் காரில் போய் அந்த காசை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ இந்த காசு இருந்தால் தான் பொண்டாட்டி தான் கூட வந்துடுவானுன்ற ஆசையில் அந்த காசை எடுத்து போய் அவன் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறான். ஆனால் அவளோ இவனை போலீஸில் மாட்டி விட்டுட்டு அந்த காசை எடுத்து அவங்க அண்ணன் கூட தப்பிச்சு ஓடிடுறான்.